வணக்கம். நாம எல்லாருமே சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு பெரிய பெரிய காப்பியங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா அந்த பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு பின்னாடி ஒரு விஷாலமான இலக்கிய உலகம் இருக்கு. அதுதான் தமிழ் சிற்றிலக்கியம். இன்னைக்கு நாம அந்த உலகத்துக்குள்ள தான் ஒரு பயணம் போக போறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சிற்றிலக்கியம்னா என்ன, அப்புறம் அதுல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான வகைகள் என்னென்ன, அது ஏன் முக்கியம், இது எல்லாத்தையும் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, அப்போ முதல்ல சிற்றிலக்கியம்னா என்னன்னு பாத்திரலாமா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ பெரிய காப்பியங்களை ஒரு பிளாக்பஸ்டர் படம்னு வச்சுக்கிட்டா, இந்த சிற்றிலக்கியங்களை ஒரு இண்டி படம் இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நினைச்சுக்கலாம். ஒரு சின்ன கருவை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆழமா சொல்றது. அளவுல சின்னதா இருந்தாலும் அதோட தாக்கமும் அழகும் ரொம்பவே அதிகம். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் மரபுப்படி சிற்றிலக்கிய வகைகள் 1 2 இல்ல, மொத்தம் 96. ஆமாம், 96 வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம முன்னோர்கள் இலக்கியம் படைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது அந்த 96 வகைகளோட ஒரு பட்டியல். இதுல இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி ஃபார்மேட். நம்ம இலக்கிய மரபு எவ்வளவு செழுமையானதுங்கிறதுக்கு இதை விட பெரிய சாட்சியம் வேணுமா என்ன? சரி, இந்த சிற்றிலக்கியங்கள்ல எப்படி ஹீரோக்களையும் தலைவர்களையும் கொண்டாடிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு 2 வகைகளை எடுத்துக்கலாம். ஒன்னு பரணி. இது முழுக்க முழுக்க போர்க்களத்துல ஒரு வீரனோட பெரிய வெற்றிய பத்தி பேசுது. இன்னொன்னு உலா. இதுல ஒரு தலைவன் ஊர் வீதியில ஊர்வலம் வரான். அவனோட அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து மக்கள் எப்படி மெய் மறந்து போறாங்கன்னு சொல்லுது. பாத்தீங்களா, ரெண்டுமே ஹீரோயிசம் தான். ஆனா ஒன்னு போர்க்களத்த ஹீரோ, இன்னொன்னு மக்கள் மனச வென்ற ஹீரோ. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த பரணி இலக்கியத்தோட ரூல்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். 1000 யானைகளை போர்க்களத்துல கொன்ன வீரனை பத்தி தான் பாடணும்னு ஒரு ரூல். சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் அது. அந்த காலத்துல ஒரு மன்னனோட புகழை நிலைநாட்டவும் மத்த வீரர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இது இருந்திருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சயங்கொண்டார் எழுதின கலிங்கத்து பரணி தான். போர்க்களத்துல இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு மக்கள் உலகத்துக்கு போலாமா? சிற்றிலக்கியத்தோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. பிள்ளை தமிழ்னு ஒரு வகை இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு பெரிய கடவுளையோ அல்லது ராஜாவையோ ஒரு சின்ன குழந்தையா கற்பனை பண்ணி அவங்களோட மழலை சேட்டைகளை பாடுறது. யோசிச்சு பாருங்க, பக்தியையும் அன்பையும் காட்ட இதை விட அழகான வழி இருக்க முடியுமா? இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. ஒரு குழந்தையோட வளர்ச்சிய 10 ஸ்டேஜா பிரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியா பாட்டு எழுதுவாங்க. இங்க நீங்க பாக்குறது அதுல சில ஸ்டேஜஸ் தான். குழந்தைய பாதுகாக்க சொல்லி வேண்ட காப்புல ஆரம்பிச்சு தாலாட்டு, அப்புறம் குழந்தை தவழ்றது, கை தட்டுறதுன்னு அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவிதையா மாத்திருக்காங்க. இது வெறும் கற்பனையோட நின்னுடல. ஒட்டக்கூத்தர் மாதிரி பெரிய புலவர்கள்லாம் 3 சோழ ராஜாக்கள் மேல பிள்ளைத்தமிழ் பாடி இந்த இலக்கியத்துக்கு ஒரு ராயல் ஸ்டேட்டஸையே கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வகை நம்ம கற்பனையோட உச்சத்துக்கே கூட்டிட்டு போகும். அதுதான் தூது இலக்கியம். தூதுன்னா என்ன? தலைவனோ தலைவியோ தங்களோட மெசேஜ, குறிப்பா காதல் மெசேஜ யார்கிட்டயாவது சொல்லி அனுப்புறது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மெசஞ்சர்ஸ் மனுஷங்க கிடையாது. அங்கதான் செம இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. அவங்க அன்னம், கிளி, மேகம், ஏன் மெல்லமா வீசுற காத்துக்கிட்ட கூட தூது சொல்லி அனுப்புவாங்க. இதுலயே ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, உமாபதி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் கடவுள்கிட்ட பேச தன் சொந்த மனசையே தூது அனுப்புனதா நெஞ்சுவிடு தூதுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுதான் கவித்துவத்தோட பீக். இப்போ நாம பார்த்த சில உதாரணங்களை வச்சே சிற்றிலக்கியம்ங்கிறது எவ்வளோ பெரிய விதவிதமான ஒரு உலகம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சார்ட்ட பாருங்க, இது இன்னும் தெளிவா காட்டும். வீரம், போர்ல ஆரம்பிச்சு வாழ்க்கை, கலாச்சாரம், காதல், பக்தி, தத்துவம்னு மனுஷ வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் இந்த 96 வகைகளும் தொட்டு போயிருக்கு. அப்போ நாம இதுல இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பாட்டு இல்ல, இது அந்த காலத்து வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு ஜன்னல் மாதிரி. அந்த காலத்து மக்களோட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னு எல்லாத்தையும் காட்டுற ஒரு டைம் கேப்சூல் தான் இந்த சிற்றிலக்கியங்கள். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு நாம ஒரு புது சிற்றிலக்கிய வகையை உருவாக்கணும்னா அது எதை பத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோட சக்சஸ் ஸ்டோரியா, இல்ல சோஷியல் மீடியால நம்ம ஷேர் பண்ற ஃபீலிங்ஸியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலத்து கதைகளை சொல்றதுக்கு என்ன புது இலக்கிய வடிவங்கள் வரலாம்?